அம்மா ஆசைப்பட்டே எல்லாத்தையும் காத்திருந்தா வாங்கலாம். அம்மாவை வாங்க முடியுமா? நீ அம்மாவை வாங்க முடியுமா? ஆராரிரோ 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 காலெல்லாம் வலிக்குதும்பா. நீ கூறியபடி 100 குடம் தண்ணி எடுத்துட்டு வந்துட்டு தாயி, இந்த 1 குடம் தண்ணி மிச்சம் இருக்குதும்பா. எங்கம்மா ஊத்துறது? ஊத்துமா தலைமுறை. ஒரு பொண்ணா பிறகு சுத்தமா இருக்கணும். இந்த கையில எவனா வாங்கி சாப்பிடுவானா? ஏண்டியா என் தலைமுறை சொல்ல ஊத்துவியா? சொல்றது அப்படியே செய்வடிய. எவர வேலைக்கார நாய் மாமா அவனை கூட சேர்த்துக்கிட்டு இப்படி எல்லாம் பாத்தியா எவ்வளோ சார்பா கை நிட்டு வர்றவோ. 1000 ரூபாய் கொடுத்து செருப்பு வாங்குறோம், வாசத்துக்கு வெளியே தம்மா விடணும். 5 ரூபாய் கொடுத்து கற்பூரை வாங்குறோம், அது நடுவிட்டு வச்சு ஏத்தணும் தாய். ஆமா 5 ரூபாய் குங்குமத்தை வாங்கி இட்டு தான் வைக்கிறோம். 5 ரூபாய் சிறு குத்த வாசி வெளியே தான் வரும். அவரை வேலைக்கார நாய் கூட சேர்த்துக்கிட்டு இப்படி எல்லாம் ஆடுறீங்களே பாக்குற யாருடா பார்த்தா தவறுதலா பேச மாட்டாங்களா? அப்பா இல்லாத நேரம் பார்த்து அவனா கூட சேர்ந்து இப்படி எல்லாம் ஆட்டம் போடுறீங்களே. பாத்தியா என்ன நீ இருக்கும்போது கால் செருப்புன்னு சொல்றாங்க, வேலைக்காரன்னு சொல்றாங்க. நான் தான் ஒண்ணு வச்சுங்க. அப்பா அவன் என்னம்மா சொல்றான்? அப்பா வரட்டு சொல்றேன். ஓ நான் செய்யலாம். என்னத்தா பாக்குறவங்களுக்கு தெரியும். சர்க்கஸ் நீ காட்டுக்கிறியா நான் காட்டுக்கிறேன். இங்க நாடகம் நடக்கல, சர்க்கஸ் காட்டுக்கிற நீ. அவன் என்ன பேச்சு பேச சித்திர மரியாதை கேட்க மாட்டான். இதுக்கப்புறம் நீ உட்கார், நான் பேசுகிறேன். உட்காந்து பேச தேவையா? சும்மா டென்ஷன் பண்ணிக்கிறியா? நான் ஏமா மூணு பெண்ணை பிறக்கணும்? நீ முதலாளியா அவன் முதலாளியான்னு தெரியல. எல்லாம் செலவு தூக்கி வச்ச பாரு. அந்த இதுல பேசலாம். என்ன சொல்ல போறீங்க? யாடி நான் வச்சு சொல்லுமா சொல்லிட்டு வந்து பாத்துக்கலாம். நான் வச்சு சொல்லுமா 1000 ரூபாய் தான். அந்த பாதுகாப்பா வச்சுக்கலாம் சொல்ல போயா. நீ அடிக்கிற அடியில ஆட்ட வச்சு ஓடி போவான்.
காலை ரொம்ப ஈரமா போய் சிக்கு ஓடணும். ஆமா இதெல்லாம் சிக்கர் ஓடிக்கணும் அதெல்லாம் எங்க ஓட்டாங்க இருக்குது மண்டை சிக்கர் ஓடிக்கணும் பாத்தியா வீட்டுல சமையல் செய்யணும் சமையல் செய்யணும், சாப்பாடு செய்யணும். சாப்பாடு செய்யணும் ஆ, அரிசி இல்லை அம்மா, பொண்ணு வச்சுக்கிட்டு எதுவும் பொண்ணு வச்சுக்கிட்டு எனக்கு மூட்டை மட்டும் தெரியாதா அரண்மனை எவ்வளவு மூலியா ஏண்டா கிட்டு சம்பா நெல் இருக்குது அது குத்தி இதான் கிட்டு சம்பாடா ஓ கிச்சிலி சம்பா. ஆமாண்டா கிச்சிலி சம்பா அந்த நெல் குத்தி குத்தியா அது செஞ்சு சாப்பாடு செஞ்சு சாப்பிடலாம் அப்படியே ஒரே குத்து. என்னத்தா கொண்டு வாங்க என்னமா சொல்றீங்க அம்மா? ஏய், வீட்டுல மூட்டை முட்டியா அரிசி அடிக்க வச்சிருக்குமா? அந்த அரிசியில சாதம் செஞ்சு தர தாயி. ஏண்டா அந்த காலத்துல கொத்துராட்சி சாப்பிட்டாதான் உடம்புகள்லாம் தெம்பு சத்து ஏண்டி கொத்துராட்சி சாப்பிடுவேன் வேண்டாடா போய்யா அம்மா எனக்கு வழக்கு கொஞ்சம் தெரியாது தாயி. அம்மா ஐயா, ஐயோ அம்மா. ஐயோ மாரியக்கா. உலகம் தெரியாது நீ என்ன பொம்பளையா இருக்கு நீ. ஐயோ அம்மா. உலகத்துக்கு தெரிஞ்சா அம்மா உலகம் ஒண்ணு இங்க இருக்கு. ஏய், அரிசி அம்மா, இன்னும் கொஞ்சம் பாடி ஏ உலக்க ஒண்ணு இங்க இருக்கு உரல் ஒண்ணு அங்க இருக்கு நெல்லு குத்து குத்து ஏண்டா அம்மா பச்சை நல்ல குத்தனமா பாவிதான் துடைக்கணுமா பச்சை நல்ல குத்தணுமா பாடி நான் புடைக்கணுமா எனக்கு தெரிஞ்ச தாயே. பச்சை நல்ல குத்தணுமா பாடி நான் புடைக்கணுமா அம்மா காஞ்சில் வாழும் காமாட்சியே மதுரில் வாழும் எங்கள் மீனாட்சியே பச்சை நல்ல குத்தனமா பாவிதான் துடைக்கணுமா காஞ்சி வாயோ காமாட்சியே மதுரை வாயோ காஞ்சில் வாழும் காமாட்சியே மதுரில் வாழும் எங்கள் மீனாட்சியே என்னாச்சியா உனக்கு கைவிட விடுதவா அம்மா அவன் அரிசி எடுத்து தின்னுக்கிட்டே இருந்தாம்மா. அரிசி சாப்பிட்டா நான் பார்க்கலம்மா. கை குத்தி அப்புறம் கொட்டோ கொண்டு கொட்டுது போய் மாட்டானோ இவ்வளவு ரத்த கறி போகுது இந்த ரத்தம் வந்தா பழைக்க மாட்டானம்மா. லைட்டா தப்புமா. சொல்லுது இருமா இருமா வலிக்குதுமா என்ன வலிக்குது உங்களுக்கு? உங்களோட கத்தின தொண்டை வலிக்குது இல்லையா இல்ல நீ கேட்கல குறுக்கு
வலிக்குது நீ எப்போது வெளிச்சு இன்னைக்கு எல்லாத்துல பண்ணி வரி கொட்டுறாங்க காலையில போறாங்க நைட்டு 7 மணி வரைக்கும் வராங்க அவங்களாம் கூட அம்மா விட்டு வாங்கல வாங்க அடுத்த வருஷம் கூட கத்த 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 நான் எங்க போட்டோம் நான் கொடுக்குறேன் இங்கே இரு கொடுக்குறேன் நான் ஊருக்கு நான் எல்லாம் சுத்தி போட போறேன் என்னத்துக்கு எங்க அம்மா இது மாதிரி தாச்சு கொட்டிக்கிறீங்க நான் ஊர் வழக்கத்தை நடக்குது என்னத்துக்கு திட்டுனா என்னத்துக்கு அடிக்கணும் எங்க அம்மாவா ரொம்ப கண்ணு அம்மா ரொம்ப இது பண்ண மோசமானே நம்ம முக்கியமான ஆள் நம்ப இதுதான் சாக்குடா அவ எடுத்துருவா ஆட்டத்தை பாக்குறக்கு சிரிக்கிற மாதிரி ஏமா நடக்கிறீங்க இப்படி நான் நடக்கிறேன் யாரு நீ தான் ஜென்மத்தில் சீர்கட்டவள சீர்கட்ட பொண்ண இது ஜென்மத்தை பொண்ணு அம்மா சாதம் செஞ்சிருக்கிற தாயி சாப்பாடு சாப்பாடு செஞ்சியா என்ன பண்ணி வச்சா ரசம் வச்சுக்கிறோமா ரசத்தை துண்ணுபிட்டு மம்டி அரைக்காணி சதா சதாயின்னு கொஞ்ச நேரம் சாப்பாடு அம்மா சாப்பாடு எடுத்துட்டு வரட்டுமா அம்மா இந்த பிள்ளை பாடும் பாட்டை கேளு என்னுடைய வார்த்தை கேளு ஆத்தா அடியா ஏண்டா என் மூஞ்சி மொத்தம் பயமா இருக்குது அவளுக்கு கொடுக்க பாய்வே தானே கோயந்தாய் செத்து இல்ல அது வீட்லயே கட்டுப்பாடு போட்டு மாட்டு வந்து சாப்பாடு
அப்பா கட்டிக்காரும்பே கண்ணா கட்டிக்காரும்பே கண்ணா என் கண்ணத்தி வந்தே மன்னா நெஞ்சம் எல்லாம் தூரம் ஏனென்று ஆளில்லை பாவென்று சொல்ல வாயில்லை கட்டிக்காரும்பே கண்ணா என் கண்ணத்தி வந்தே மன்னா ஒப்பைக்கு சொல்லி ஆராரோ நான் ஓமைக்கு சொல்லி ஆராரோ ஒப்பைக்கு சொல்லி ஆராரோ நான் ஓமைக்கு சொல்லி ஆராரோ நீங்கி போன இல்லை கண் இன்று போன முடியாது கரைசீரும் காலம் இப்போது கன்றோடி பசி வந்து தீர்ந்தாடுது ஏனோ பிறந்தாய் ராஜா இந்த பாவின் பயத்தினில் ரோஜா நீ இங்கு வந்த வேலை சொந்தம் எல்லாம் தூரம் ஏனென்று கேட்க ஆளில்லை பாவென்று சொல்ல வாயில்லை ஒப்புக்கு சொந்தாய் யாரோ உமைக்கு சொந்தாய் ஒப்புக்கு சொந்தாய் உண்மையை சொல்ல வாராரோ கண்ணீரில் இப்போது நான் கரைசேரும் காலம் இப்போது கன்றோடு பசும் திண்டாடுது ஏனோ பிறந்தாய் ராஜா இந்த பாவின் பயத்தினில் ரோஜா நீங்கி வந்த வேலை சொந்தம் எல்லாம் கொடுமை. ஏனென்று கேட்க ஆளில்லை பாவென்று சொல்ல வாயில்லை ஏதோ பிறந்தாய் ராஜா சிப்பிக்குள் முத்தி யாரோ அது சிற்பிக்கு சொல்லும் ஆகாதே சிற்பிக்குள் முத்தி வந்தாலும் அது சிற்பிக்கு சொல்லும் ஆகாதே பூவைக்கு கையில் தீ வைப்பதாலும் உண்மையை சொல்ல வாராதே கண்ணீரில் காலோ எப்போது நான் கண் சீண்டும் காலம் இப்போது உன்னோடு பசு வந்து திண்டாடுது ஏனோ பிறந்தாய் ராஜா இந்த பாவின் பயத்தினில் ரோஜா தோசை பார்த்தாங்களே ஏவா ஒரு பார்க்கல இல்ல கொடி தமிழ் பறக்க இருப்பது
என்னடா எங்க என்னாச்சு நீ செஞ்சு அழகப்பா அவன் பேர் என்ன? அழகப்பா அழகப்பா அம்மா சாப்பாடு நல்லா இருந்துச்சம்மா. சாப்பாடா எனக்கு போட்டேன் நான் ஒரு வாய் எடுத்துக்கல மொத்தம் சோறு எடுத்து திருத்தவன் தூங்கிட்டானே சோறு போட்டாங்களே கோழியை போலங்க 3 ஜோபர் சாப்பிட்ற ஒரு வாய் சாப்பிட்றேன்னு கேட்டால ஏண்டா ஒரு வாய் கொடுத்து சாப்பாடு நான் சாப்பிட்டேன் கோழியை போலங்க 3 சாப்பிட்றீங்க பக்கத்துல ஒரு நாய் மெத்தனை உட்காந்துக்கிறேன் நான் கொடுக்கக்கூடாது ஏண்டா இது இப்படி இருந்தா நமக்கு பாரம் ஆமா என் கட்சி பேச சிக்கன் ரைஸ் சாப்பிட்டியே கோத்து போடக்கூடாது பீன்ஸ் போடக்கூடாதுன்னு ஏண்டா இவ இருக்கவே கூடாது இவ இருந்தா எப்பவுமே காலத்துக்கு தொல்லை இது ஒரு நிமிஷம் தண்ணி குடிச்சோம் இவ இருக்க கூடாது இருமீங்கிறான் என்னடா ஏண்டா இவ்வளவு மாரச்சுக்கு போதே இவ்வளவு தந்திரமாக தண்ணி குடிச்சு தான் பேச பேசு நான் எதுவும் தெரியும் இவ்வளவு தந்திரமாக நான் தான் உனக்கு கூட்டிட்டு போய் ஏண்டா இவ்வளவு அங்கே தீர்த்து கட்டணும் மூலகதுமா அதான் நான் வச்சுக்கிறல ஆமா நான் வச்சுக்கிறல சரக்குறேன் மோ இட்டு போனோம் நான் இட்டு போய் என்ன பண்ணேன் பானை பார்த்து மலை மாலை நிற்க சிக்கி தள்ளிடலாம் ஆமாண்டா ஆமா போலாமா தந்திரமா மகளே ஓடி வாடிய செல்லோ ஏ பட்டி ஏ ராசாத்தி ஓடி வாமா ஓடி வாடி பெருவுரா அம்மா நான் போய் ஆடி பாடு உன் மேக்கப் பார்த்தா பயமாக்குதும்மா. எங்க அம்மா பார்த்துட்டு போறீங்க எங்க அம்மா எவ்வளோ அழகா இருக்கிறாங்க அவளை சைவா போச்சுது ஆமா என்னடா ஏண்டா பத்மாவதி அம்மா நம்ம இருவர் இன்று நந்தவனத்தை போறோம் அங்க ஏறி வச்சுக்கிறேன் படி ஏறி மெரிக்குது நந்தவனம் சென்று ஆடி பாட வேண்டும் அப்பா நந்தவனம்மா நான் இதுவரை பார்த்ததே இல்லம்மா. எங்கம்மா காலையில ஏதோ நைட்டு 10-10:30 வரைக்கும் வீட்டு வேலையே சரியா இருக்குது. நான் வீட்டை விட்டு வெளியே போறதே இல்லை. இது வரைக்கும் வெளி உலகம் எப்படி இருக்குது கூட எனக்கு தெரியாதுமா. அப்படியா ஆமா இன்று அம்மா இது நாள் வரைக்கும் எனக்கு எதுக்கு இதெல்லாம் கத்து கொடுத்தீங்க? என்னது வீட்டு வேலை எல்லாம் எதுக்கு கத்து கொடுத்தீங்க? வீட்டு வேலை திராளையா கத்து கொடுத்தேன் ஏண்டி இங்க இருந்து வாசப்பட்டு போனா அங்க வீட்டு வேலை செய்யணும் அதெல்லாம் அங்க இருந்து செய்யலாம் தெரியலன்னா சொல்லுவாங்க ஏண்டி எப்படி வளர்த்தாங்க உங்களுக்கு எப்படி கத்து கொடுத்தாங்கன்னு கேட்க மாட்டாங்களா அதான் இதெல்லாம் சொல்லி கொடுத்தேன் ஆமா நான் கொடுத்த அவர்தான் நினைச்சிட்டுமா. என் பெத்த தாய் நன்மைக்கு என் தாய் இருந்தா கூட என் மேல இவ்வளவு பாசம் இருக்க மாட்டாங்க. எல்லாம் உனக்கு நன்மைக்கு தான் இதுல ஏன் சொல்லி தர தெரியுமா நீ கத்துக்கணும் பிறந்து விட்டு புகந்து விட்டு போறதுல அங்க ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது அதனால தான் புகந்து பேசுறோம் நான் கூட என்னமோ தவறுதலான்னு நினைச்சிட்டுமா. நினைக்காதம்மா அம்மா அதெல்லாம் இருக்கட்டும். அம்மா எனக்கு ஒரு ஆசைமா மலர்வட பாக்குற ஆசையா இருக்குதுமா. ஆமா அம்மா பொண்ணு ஊஞ்சல்லாடுது பாலிலா பணியில் தவழும் வெளியா பொன்னோஞ்சலாடிது பாலிலா பனியில் தவழும் வெண்ணிலா. இந்த பொண்ணு ஊஞ்சல்லாடுது பாலிலா பணியில் தவழும் வெளியா இந்த சங்கீத பாடும் வெளியா மங்கை வரும்
சொன்னதுமே எவ்வளவு சந்தோஷம். என்ன ஒரு என்னடே சரிதுமா. ஏய், இப்பதான் கோழி ஆச்சா அது பசி தண்டற அரசு சோறு சாப்பிட்ட அதுல பசிக்குதா ஏண்டா நந்தவடமா போறா இன்னைக்கு மட்டும்தான் ஆடணும் பாடணும். நாளைக்கு வந்து சிரிக்க கூடாது. ஆமா அது காலி காலி ஆகிடணும். ஆமா ஏண்டா சிரிக்காத சிஸ்டர் சூத்து எல்லாம் பத்தி ஏண்டா என்ன ஏண்டா நந்தவடத்தை காட்ட வேண்டிய சமாதி. நந்தவன காட்டன்னு போயிட்டு போறோம். நம்ம ஐடியா அவங்களுக்கு தெரியாது. அங்கத்தான் இருக்குது முடிவு. அப்படியே மலர் மாலை ஏத்தி குசு வந்துச்சுமா. உனக்கு குஷி வந்த எங்க அம்மாவை என் கட்டி பிடிக்கிற கை இப்படி பண்ண அழகான தேகோ உனக்காக தவத்தோடு தங்கியதிலா. என்னதான் நடக்குது இங்க? பத்மாவதி நாடகம் நடக்குதா இல்ல சர்க்கஸ் நடக்குதான்னு எனக்கு ஒண்ணும் புரியல. வித்யா காமிச்சிருக்கிறீங்க நீங்க 2 பேரும். ஏண்டா அவ கேக்குற மாதிரி வச்சுட்டியே. இல்லம்மா பிடிக்கலாம் தான் பார்த்தேன். வயிற்றுக்கு தாங்க முடியல. என்ன பண்ண விட்டாதான் சேர்ந்துக்கோ. செந்தீனி பாலும் செவ்வாயியூரும் ஓயாமல் நீ பத்தியாக வேண்டும். ஒரு பொண்ணுங்களானது பாலிலா பதில் கவனும் நிலா. அப்பா என்னமா இது? யாடி உன் பாடல கேட்டு நாங்க இருவரும் ஆடிக்கொண்டு இருக்கோம். நான் உனக்கு யாருமா? நான் உனக்கு யாரு? ஏண்டா எனக்கு புள்ள மாதிரி எம்மாரா பால் கூட ஒரு பேச்சு சொல்லுவாங்க. பாடு அம்மா அத பாருமா கொட்டு மருவி அம்மா ஓடக்கிணறு தண்ணி ஓடுவதை பார்த்து உடனே அம்மா என் மனம் துள்ளாத மனமும் சொல்கின்றது. ஆமா. அம்மா இந்த இடத்திலே இருக்கலாமா? பாத்தே காட்சி அழகா இருக்கு பாரு. ஏண்டா மலர்கள்லாம் பாத்தியா எவ்வளவு அழகா இருக்கு பாத்தியா? குத்து குழுக்கும் மலர். ஆமா நாங்க பார்த்தா முல்லை ரோஜா ரோஜா மல்லி இதெல்லாம் பார்க்க பார்க்க அழகா பூத்து கொடுக்கும். அம்மா பூந்தோட்டம் அழகா பாடு. இப்படி தெரியுமா? மேகமாய் வந்து போனேன் வெண்ணிலா உன்னை தேடி யாரிடம் மேகமாய் வந்து போனேன் என்னிலா உன்னை தேடி நீ யாரிடம் தோது செல்வது உன்னிலா உன்னை சேர்வது என்னே என்னே உறங்காமல் புலர் என்பது இதுதானே ஆரம்பம். அடராமலும் பறிபோனது காதல் அழகானதா இல்லை அறிவானதா காதல் சுகமானதா இல்லை சுவையானதா அம்மா எனக்கு அந்த மலர் வேண்டுமா? அந்த மலரா மகளே? அம்மா அது என்ன மலர் தெரியுமா? அதுதான் பாரிஜாத மலர். பாரிஜாத மலர். ஆமாம். அப்பா என்னமா அவ்வளவு நறுமணம் வீசுது? அந்த மலர் அப்படித்தான். அந்த மலர் பறித்து ஆரம்ப தொடுத்து
எப்படி அழகு பார்க்கல ராசாத்தி. அம்மா அந்த மலர் அழகா இருக்குதுன்னு சொன்னேன். ஆனா அந்த மலரும் மலை உச்சியில இருக்குது தாயி. அப்படி இருக்கும்போது நான் ஏறி பறிக்கிறேன் ராசாத்தி. நான் இருக்கும்போது ஏன் கலவர? நான் பறிக்கிறேன். மேரி பஜார் மேரி கத்தாரி பேப்பரு லோப்பரு ஏண்டா என்ன பொண்ணு கேட்கறாளா பூவை? நான் கூட பறிக்கிறோம். சின்ன பொண்ணாச்சு. வந்துட்டேன் வந்துட்டேன் அதுதான் ஏறி சரி நான் போன காட்டுறேன். அம்மா அப்ப இருக்கும்போது நீங்க வயசானவங்க கீழே பாருமா எவ்வளவு பெரிய பல்ல இருக்குது. தவறி கீழே வந்தீங்கன்னா என்னாவும் மாதிரி செஞ்சுட்டு போனாது ஒரே ஒரு எலும்பு கூட தேராது. அதனால நீங்க என்ன செய்றீங்க, நீங்க இங்கே இருங்க, நான் ஏறி பறிக்கிறேன். நான் பறிக்கிறேன் ராசாத்தி. நான் பறிக்க அம்மா இருக்கும்போது நீயா பறிக்க? நான் பறிச்சு வயசானவங்க நீங்க என் மேல எவ்வளவு பாசமா இருக்கிறீங்க. இந்த மலவரத்துல சுத்தி பொண்ணு பாசா அவளை நாசா. அதனால மலரை நான் தான் பறிப்பேன். பாத்து பறிமா, பாத்து பறி. துடும் 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 துடும். இதனால் சகலமான ஜனங்களுக்கு தெரிவிப்பது என்னவென்றால் மதிவதனாபுரி நாட்டை ஆளக்கூடிய ராஜேந்திர மன்னருடைய மகன் ஒரே ஒரு மகன் ஒப்பற்ற மகன். அவன் பெயர் சிவமணி. அவனோ இறந்து போன பிணம். அந்த இறந்து போன பிணத்திற்கு யார் பெண் தர முன் வருகிறார்களோ அவர்களுக்கு நாட்டில் பேர்பாதியும் 10,000 பொற்காசும் அன்பளிப்பாக அளிக்கப்படும். பாத்திய பல்லோ அந்த பழத்துக்கு திருத்தான அவங்க மீது இன்னும் ஆயிருப்பாங்க. குத்தமா பயமலையா நினைச்சுக்கிறா அவங்க அப்பா யாரும் போது சொத்து என் பெத்த தாய் இருந்தா கூட எனக்கு இவ்வளவு ஆபத்தை இப்படி துடிக்க மாட்டாங்க. நான் எத்தனை தவா இருந்திருக்கணுமா அம்மா. அம்மா நான் எத்தனை பிள்ளைங்க எடுத்தாலும் நீயே எனக்கு அம்மாவா வரணும். ஆமாம்மா நானே இருக்கிறேம்மா. அம்மா நீ போய் நல்லா குளிச்சு நீ எதுனா சொல்லுமா. தயவு செய்து சொல்றேன், இந்த மேக்கப் மட்டும் மாத்திட்டு வாமா, பயமா இருக்கு. போடி வீட்டுல போய் குளிச்சுட்டு அலங்காரம் பண்ணி ஒரு பிள்ளை சாப்பிடுவேன். சாப்பாடா? பால் பழம் வச்சிருக்கேன் சாப்பிடு. பாலை பார்த்திருக்கிறே தவிர நான் சாப்பிட்டதே இல்லம்மா. விதவிதமா உனக்கு சமையல் பண்ணிருக்காங்க. என்னன்னா உண்மை அனைத்து சாப்பிட அரேஞ்ச் பண்ணி அரவணைக்குள்ள பால் பழம் இருக்குது சாப்பிடு. பாத்தாடா அழகப்பா என்ன சாவ வச்சிருவான். அதான் நீ கம்முன்னு நிறுத்துன. ஏன்டா சாப்பிடுக்கிற? ஆமா தண்டோரா சத்தம் கேட்டியா? எதுக்காக வீணா ஒரு உயிர் போகணும்? அதான் என்ன பிரயோஜனம்? ஒண்ணு இல்ல. தண்டூர் சத்தம் கேட்டியா? ஏன்டா மதிவதன நாடு மதிவதனாபுரி நாடு ராஜேந்திர மன்னே ராஜேந்திர மன்னே அவன் மகன் ஒரே ஒரு மகன் ஒப்பற்ற மகன் ஆசமன் சிவமணி சிவமணி இறந்த பிணமா இருக்கிறான். அவனோ இறந்த பிணமாக இருக்கிறான். ஆமா அந்த பிணத்துக்கு யாரா பொண்ணு கொடுத்தா? அந்த பிணத்துக்கு யார் பொன் கொடுக்க முன் வருகிறார்களோ ஏன்டா நாடு ஆமா 10 லட்சம் பொன் காசு ஆமா அனைத்து தரணிக்கிறாங்க. சம வரவிடாது நம்மள ஒரு ஏண்டா இன்னும் கொடுக்க வேண்டும் என்று மனம் படைத்தேன். பெரும் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய பெருமாள் ஐயா அவர்கள் தம்பி மனைவியாக விளங்கக்கூடிய பெரும் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய நம்ம பேரு குப்பாட்சி அம்மா என்று சொல்லக்கூடிய ரஞ்சிதா என்று சொல்லக்கூடிய அந்த தாயா அவர்கள் அமைதியா இருக்கு. ரஞ்சிதா என்று சொல்லக்கூடிய தாய் அவர்கள் பாராட்டி ரூபாய் 101 கொடுத்திருக்காங்க. அத்தகைய தாய்க்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அயல் நாட்டுக்கு கப்ப பண்ண பறிப்பதை போயிருக்கிறாரு. கப்ப பண்ண வயநாடு அயல்நாடு போயிருக்கிறாரு. அதெல்லாம் விடு. நான் இவ்வளவு நேரமா உன் கூட இருந்துக்கிறேன். என் கூட குடிச்சு முடியாதான் இருக்குது. என் முன்னாடி நான் மதிக்க மாட்டேங்கிறேன். நான் இப்படியா இருந்தா எனக்கு வேலைக்கு ஆகாது. நீ இவ்வளவு கொடுமை பண்ணிக்கிற எல்லாத்தையும் நான் கூட இருந்துக்கிறேன். என்ன எனக்கு என்ன ஆதாயம் இருக்குது? நான் வந்தா மன்னன் வந்தா சொல்லிச்சு பாவி என்னடா நான் எனக்கு எதுனா கவனிக்கிறேன்டா. உன்னை கவனிக்கிறேன். இப்ப கவனிக்கிறேன். ஆமாண்டா அவளுக்கு திருமணம் நடக்க
கவனிக்கிறேன் அங்கே நில்லு கவனிக்கிறேன்டா ஏண்டா என் கணவர் வெளிநாட்டு போயிருக்கின்றாரு அவர் இன்று வருகின்றாரா வரட்டும் அவர் வந்து அவருக்கு நீ பேசாதே நானும் பேசுறேன் அவர் போய் எவ்வளவு நாள் ஆச்சு பொண்டாட்டியோ பொண்ணு என்ன ஆச்சு நினைச்சு பார்த்தா வட்டம் பார்த்துட்டு போலாவா